அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. நகருக்கு மட்டன், சிக்கன், பீஃப்னு எல்லாமே செஞ்சு போர் அடிச்சு போச்சா? ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் கூட மேட்ச் பண்ணும்போது இதை அடிச்சுக்க எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே கிடையாது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பீஃப்லையும் ட்ரை பண்ணலாம். போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி நல்லா கெட்டி கறியாக எடுத்துக்கோங்க, கொழுப்பு இல்லாமல். இதே ரெசிபியை பீஃப்லேயும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கல் உப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் உப்பு வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பீஸுக்கு தகுந்த அளவு மட்டும் ஒரு 2 கல் உப்பு வச்சா போதும், ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. இப்போது இந்த கறிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்தளவு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து 2 கல்லாக இந்த ஒரு பீஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உப்பு கணம்லாம் தட்டும் இல்லையா, அது மாதிரி. இது பச்சையாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக தட்ட வந்துடும். ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லா பீஸையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தட்டின பீஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பெருசு பெருசாக வச்சுருந்தோம் இல்லையா பீஸை, அதை வேகிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பீஸை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 காஞ்ச மிளகாய், இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போல் ஜீரகம் எடுத்துக்கோங்க. மிளகை விட கொஞ்சம் சீரகம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நோன்பு டைம்னால நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் காரத்தை. இப்போது நீங்கள் கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது, ஸோ அதையே சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் நல்லாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். இதை இப்போ இந்த கறி தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோன்றனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். கறி கம்மி அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் தேவைப்பட்டது அப்படின்னா ஃபைனலாக சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோன்றனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கிற கறியை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு பிறகு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சது. இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்ல தண்ணி வற்றி வந்ததுக்கு பிறகு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ஆயிலே கரைஞ்சி போயிடும். ஆயில் கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ அடி பிடிச்சா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா முருகி வந்துடுச்சு. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு கலர் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிம்லே தான் வச்சு செய்ய போகிறோம். அதே சமயம் ரொம்பவே சிம்பிளும் கூட. சகர் உணவுக்கு எடுத்துக்கும் போது ரொம்பவே ஒரு திகட்டல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.